ஒவ்வொரு முஸ்லிமான இளைஞர்களும் கல்வியை கற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். துறை சார்ந்த கல்வியில் சிறந்து விளங்கணும். அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம். இந்த 10ஆம் முடிச்சுட்டு போகிறது, 12th முடிச்சுட்டு போகிறது, அல்லது காலேஜ் டிஸ்கன்டினியூ ஆகிறது. இது இல்லாமல் கல்வியில் நாம் சிறந்து விளங்கணும். கல்வி வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும். படிக்காதவர்களே இருக்கக்கூடாது. முஸ்லீம்களில் படிக்காதவர்களே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் கொண்டு வரணும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி முஸ்லீம் இயக்கங்கள் இருக்குது. நம்ம யாரையும் குறையா பேசலை. ஆனால் உண்மை இது தானே. வெறுமன கொடி கோஷம்னு நம்ம பண்ணுறோமே தவிர எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். எத்தனை மெடிக்கல் காலேஜ், எத்தனை ஃப்ரீ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. நம்மளால் முடியாதா? நம்மக்கிட்ட பணம் இல்லையா? எல்லாம் இருக்குது. ஆனால் அதை நம்ம செய்கிறதில்ல. ஆனால் மற்ற கம்யூனிட்டிலாம் பாருங்கள், எஜுகேஷனில் அவங்களுடைய முன்னேற்றம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமானது. கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய, கல்வியை நல்ல படித்த பிள்ளைகள் நம்ம உருவாக்கணும். அப்போ தான் இந்தியாவில் நாம் சுதந்திரமாக வாழ முடியும். அதிகாரத்தில் நம்ம இருக்க முடியும். நாம் ஒரு தேவையுள்ள அத்தியாவசியமான பிரஜைகளாக மாற முடியும். இல்லைனா வெறுமனா ஓட் பேங்க் பயன்படுத்தி நம்மளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் நடக்கும்.